மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பதாக கெத்செமனே தோட்டத்திற்கு போய் ஜெபித்த ஒரு ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வேத பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிலுவை தியான கூட்டம், சிலுவையிலே நீர் செய்வதற்கு முன்பாக ஜெபித்த ஜெபம், அந்த ஜெபத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தேவனுடைய நோக்கம் இன்னதென்று அறியக்கூடிய உள்ளம் எங்களிலே தந்து உணர்வடைந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு 3 தலைப்பிலே இந்த சிலுவையை குறித்து பேசும்படி கர்த்தர் எனக்கு அந்த பாரத்தை தந்தார். 3 தலைப்பு. 1, நீங்காத பாத்திரம். 2, நியமிக்கப்பட்ட பாத்திரம். 3, நீதியை நிறைவேற்றும் பாத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறதுக்கான நோக்கம், இயேசு 3 காரியங்களுக்காக வந்தார் என்பதை தியானிக்கும்படி நான் நடத்தப்பட்டேன். 1, நீங்காத பாத்திரம். 2, நியமிக்கப்பட்ட பாத்திரம். 3வது, நீதியை நிறைவேற்றும் பாத்திரம். இயேசு ஜெபிக்கிறார் முகங்குப்பிருந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அப்படியானால் இந்த வேத வசனத்தின்படி இது நீங்காத பாத்திரம். இயேசு கிறிஸ்துவை விட்டு சிலுவை என்பது நீங்காத பாத்திரம், பாடு என்பது நீங்காத பாத்திரம். அல்லேலூயா. ஏன் இந்த பாத்திரம் நீங்காத பாத்திரமாய் மாறுகிறது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 53:6 வசனங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆகவே அந்த பாத்திரம் நீங்காது. அக்கிரமம் அவர் மேல் விழுந்திருக்கிறது. அந்த அக்கிரமத்திற்கான பிராயச்சித்தம், தண்டனையை நீக்கி மன்னிப்பை, ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். ஆகவே அது நீங்காத பாத்திரம், அவர்தான் செய்தாக வேண்டும். அது அவரை விட்டு நீங்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். 5ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருக்கு ஏன் காயம் வந்தது? நம்முடைய மீறுதல். என்ன மீறுதல்? நான் ஆதாமை போல மீறுதல் செய்தேன். அல்லேலூயா. என்னுடைய மீறுதல் அவருக்கு காயத்தை கொண்டு வந்தது. நம்முடைய அக்கிரமத்தினால் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த பாத்திரம் நீங்காது. என்ன சமாதானம்? தேவனுக்கும் எனக்கும் நடுவிலே பகை இருந்தது. அந்த பகையை நீக்கி பிரிவினை சுவரை தகர்த்து என்னை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அதற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க விளக்கமாய் சொல்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது இந்த சூழ்நிலையில, கெத்செமனே சூழ்நிலையில ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றாரு? தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி சத்தமாக ஜெபம் பண்றார், வேண்டுதல் செய்கிறார், மிகுந்த கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதை நம்ம வெளியரங்கமாய் காண முடியாது. என்ன ஜெபம் செய்தார் இயேசு? மரணத்திலிருந்து ரட்சிக்கணும், மரணத்திலிருந்து ரட்சிக்கணும். சிலர் சொல்றாங்க கெத்செமேனிலே
இயேசுவை சாத்தான் கொல்ல முயற்சித்ததாகவும் இயேசு அதிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி பாவத்துக்குரிய பலியாக சிலுவையில் மரிக்க உதவும்படி தேவனிடத்தில் ஜெபித்ததாக அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார் என்று சில வேதாகம அறிஞர்கள் சொல்லுவது தவறான கருத்து, அது போதனையும் இல்லை. சிலர் சிலுவையிலே மரிப்பதிலிருந்து தம்மை விடுவிக்கும்படி அவர் ஜெபித்ததாக மற்றவர்கள் சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க. இதுவும் உண்மையா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னு சொன்னா மத்தேயு 20:28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசுவே சொல்லுகிறார். அப்ப இயேசு ஏன் வருகிறார், ஜீவனை கொடுக்க வருகிறார் என்று அவரே சொல்லும் பொழுது அவர் மரணத்திலிருந்து சிலுவையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும்? அதை ஜெபிக்க அது அர்த்தம் அல்ல. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 17-18 கூட நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் அவர் அந்த ஜெபத்தை மரணத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்தை சிலுவையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பொருள் அல்ல. அது பொருள் அல்ல. ஏன்னா இயேசுக்கு தெரியும் எந்த காரியத்துக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று. மத்தேயு 16:21 இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்படியானால் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று நல்லா தெரியுது, அவர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்பொழுது மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஏன் இயேசு ஜெபித்தார்? மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கிறார். அதுக்கு பொருள் சிலுவை மரணத்திலிருந்து அல்ல, நான் மரித்த பிறகு பாதாளம் தன்னை வைத்திருக்க கூடாது, பாதாளத்திலிருந்து நான் உயிரோடு எழும்பி வர வேண்டும் என்பதற்காக இயேசு ஜெபித்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 22 15, 16, 17, 19 வசனங்கள் வரைக்கும் ஒரு ஜெபம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புவதற்கான ஜெபமாக அது கருதப்படுகிறது. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கான ஜெபமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்றாரு? இந்த சிலுவை மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சிலுவைக்கு போய் மரிக்க கூடாது என்பது பொருள் அல்ல. நீங்க நார்மலா அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா மரணத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கேட்கப்பட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப சிலுவை மரணத்திலிருந்து அல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 படி தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு உயிர் தெழாதபடிக்கு மரணத்திலேயே இருந்து விடக்கூடாது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை பிதாவுக்கு தெரியப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் வேதம் அங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து நீங்காத பாத்திரமாய் தன்னை ஒப்பு கொடுத்திருந்ததை நாம் கூர்ந்து கவனித்தால் நாம் எதற்காக நியமிக்க நீங்காத பாத்திரமாய் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம்? நாம ஒரு பாத்திரம் என்பது தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய நோக்கத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை உணர்வதில்லை, மனம் போன போக்கில அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இயேசுவை பிடித்த போது எல்லாரும் அவரை கைவிட்டார்கள், எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள்.
அவரோடு கூட பந்தியிருந்தார்கள். இந்த அப்பமும் இந்த ரசமும் என்னுடைய மாம்சமும் என்னுடைய சரீரமுமாக இரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லி ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும்போது வாங்கி புசித்ததிலே பங்கெடுத்தவர்கள் ஓடி போய்விட்டார்கள், கைவிட்டார்கள். இயேசு தனியாக இருக்கிறார், ஆனாலும் பிதா அவரோடு இருக்கிறார். அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் ஒருபோதும் தன்னை விட்டு நீக்கவில்லை. அதை விட்டு அவரும் என்ன செய்யல, நீங்கவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனையில் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றும். இயேசு கூட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர் ஜெபிக்கிறார். சிலுவைக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார், அது நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆனால் தேவ சித்தம் அதிலே நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அது மாறிவிடக்கூடாது, மாற்றம் வந்துடக்கூடாது, தடை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள் கூட யோவான் 17 இயேசு பூமியில் இருக்கும்போது ஒரு சில ஜெபங்களை செய்துவிட்டு போனார். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் ஜெபம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 கூட அந்த ஜெபம் இருக்கிறது. இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நெருக்கத்திலே, பாடுகளுக்கு மத்தியிலே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். மத்தேயு 26:39 கூட கர்த்தர் அப்படித்தான் ஜெபிக்கிறார். லூக்கா 22:53 கூட வியாகுலப்பட்டு கண்ணீரோடு கூக்குரலிட்டு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதிலாக மத்தேயு 28:6 இயேசு உயிர் தெழுகிறார். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பாத்திரம் நம்மை விட்டு நீங்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர் மரிக்க போகிற, பாடுகள் படப்போகிற, வேதனை படப்போகிற அந்த சூழ்நிலை அவரை விட்டு ஒருபோதும் நீங்க கூடாது என்று நீங்காத பாத்திரமாக அதை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாம பிரச்சனை வந்தா அப்படி டக்குன்னு இப்படி விலகி நிற்கிறோம். அல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஓடுகிறோம். இயேசு அப்படி போகவில்லை. நாம் விலகினால் நம்முடையவர்களை நாம் காப்பாற்ற முடியாது. நாம் நீங்காத பாத்திரமாக இருந்தால் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் நீங்காத பாத்திரமாய் மாறினார்? அது ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? நிர்வாணிகளாய்த்தான் இருக்கிறார்கள், ஆனால் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு மகிமை அவர்களை மூடி இருந்தது. இந்த மகிமை அவர்களை மூடி இருந்ததுனாலே அவர்களுக்கு நிர்வாணிகள் என்று தெரியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மகிமையால் நிறைந்திருந்தார்கள். எப்போ அவங்க பாவம் செய்தார்களோ அப்போ அந்த மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த பாவம் தேவனை விட்டு அவர்களை பிரித்து பகைவர்களாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை கவனிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். நல்லா கவனிங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிடும் போது உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சரியான பொய்யை உண்மையை போல பேசுகிறான். அல்லேலூயா. முதல்ல தேவன் உங்களிடத்திலே பொய் சொல்லுகிறார் என்பதை இவன் பொய் சொல்லுகிறான். இவன் பொய்யை வச்சு அவங்க என்ன செய்யறான்? தேவன் பொய்யர் என்பதை இவன் சொல்லுகிறான். அதான் இயேசு சொன்னார், பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான், ஆதி முதல் அவன் பொய்யனா இருக்கிறான். அவன் ஆதி முதலே பொய்யன். அல்லேலூயா. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தையை நம்புற மாதிரி இவன் சொல்றான். இதுக்கு பின்னணி ஒன்று இருக்கிறது. அப்போது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. ஏன் அதை கண்டு போட்டிருக்கு? நல்லா கவனிங்க. ஏன்னா கவனிங்க, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரும்போது தேவனை யாரும் முகமுகமாய் பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற அவர்தான் குமாரன் செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவனை கண்டதில்லை. அப்போ தேவன் எப்படி வந்து அங்கே பேசுகிறார் அப்படின்னா, ஒரு மகிமையான ஒளி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஒளி, ஒரு ஆள் ரூபத்தை போல ஒரு ஒளி, முகம் பார்க்க முடியாத ஒரு ஒளி. இந்த ஒளியை போல தேவன் வந்து பேசுகிறார், தினமும் பேசுகிறார். இப்போ தோற்றத்துக்கு கொஞ்சம் அந்த பக்கத்தில் திடீரென்று ஒரு நாள் இன்னொரு ஒளி தோன்றுகிறது.
கவனிங்க, இன்னொரு ஒளி தோன்றுகிறது. இந்த ஒளி தேவன் பேசுகிறதை போல பேசல, ஆனா வேறொரு குரலில் பேசுகிறது. பேசும்போது அது என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்க என்பதை தேவன் அறிவார். ஏன் அவங்க அந்த பொய்யை நம்பினாங்க? ஏவாள் அந்த பொய்யை நம்ப காரணம் என்ன? தேவன் ஒளியாக இருந்தார் நம்ம பார்த்தோம். இந்த பழத்தை சாப்பிட்டதினாலே இவனும் தேவன் தூதரை போல இருக்கிறான் என்பதை அந்த பொய்யை அவங்க நம்பிட்டாங்க. அவனும் ஒளியா இருக்கிறான் இல்லையா? பைபிள் சொல்லுது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அப்போ இந்த வேஷத்தை அவன் தரித்து கொண்டு ஒளியை போல இவளிடத்துல பேசுகிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்டாக்கா தேவ தூதர்களை போல நீங்க இருப்பீங்க, பாருங்க நான் சாப்பிட்டதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன். வஞ்சகமான பொய். அதனால தான் அவன் நம்பினான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதாம், ஏன் அவன் ஆதாம் கிட்ட போய் பிசாசு பேச முடியவில்லை அப்படின்னு சொன்னா, ஆதாமை தேவன் எப்படி உருவாக்கினார் அப்படின்னா, ஆதாமை பாவம் செய்ய முடியாதவனாய், பாவம் அறியாதவனாய், பாவம் என்னதென்று தெரியாதவனாய் கர்த்தர் உருவாக்கினார். அவனுக்கு பாவம் என்னன்னு தெரியாது, பாவம் செய்யவே முடியாது. வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அதனால ஆதாமுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. ஆனால் யாரை ஏமாற்ற முடியும் என்று அவன் தந்திரமாய் யோசனை பண்ணி, இந்த சம்பவம் ஒரு நாள் 2 நாள் நடந்த சம்பவம் கிடையாது. ஏவாளோடு அவன் அநேக முறை பேசுகிறான், அநேக முறை. ஆனா ஒரு நாள் கூட தன் கணவனிடத்தில் அதை சொல்லவில்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஒளி வந்து என்னோடு பேசுது, இந்த பழத்தை சாப்பிட சொல்லுதுன்னு சொல்லி சொல்லல. அநேக நாட்கள் நடந்து கொண்டு வருது. ஒரு நாள் இந்த ஒளியை பார்த்த உடனே, இந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் இவன் ஒளியாக இருக்கிறான். அப்போ தேவன் நம்ம கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காரு. நாமளும் சாப்பிட்டோம்னா நாமளும் தேவர் தூதர்களை போல ஒளியாக இருப்போம், நமக்கு அந்த மகிமை கிடைச்சிரோன்றத அவன் சொன்ன உடனே அவன் நம்பினதுனால இன்றைக்கு அந்த பழத்தை பார்க்கும்போது அது இச்சையிலே விழுந்து விட்டால் புசிப்புக்கு நல்லது என்று தோன்றுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்தை தான், இங்கே செய்யப்பட்ட இவர்கள் செய்த இந்த பாவத்தை தான் இயேசு கிறிஸ்து முறியடிப்பதற்கு, மீட்பதற்கு, காப்பாற்றுவதற்கு நீங்காத பாத்திரமாய் இந்த உலகத்திலே வந்தார். இங்கே நாம தேவனுக்கு பகைவர்களாய் மாறிவிட்டோம். அந்த பகையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய ஓடி வந்தார். அல்லேலூயா. யோபு 31:33 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஸோ என் அக்கிரமத்தை, என் மீறுதல்களை என்னிலிருந்து எடுத்து அவர் சுமப்பதற்கு, அவர் என்னை காப்பாற்றுவதற்கு அவர் பூமிக்கு வந்தார். ஓசியா 6:7 வாசிக்கும் பொழுது, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்போ உடன்படிக்கையை அவன் மீறினான். தேவன் அவனோடு செய்திருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்திருக்கிறாரு? நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம், ஆனால் இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது. இது தேவன் செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அவன் மீறினான், துரோகம் பண்ணினான். அந்த துரோகத்தை தன்மேல் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ரோமர் 5:12-14 சொல்லுது, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தின் சம்பளத்துக்கு மரணமும் உலகத்திலே வந்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்றுன்றார். அவன் செய்த பாவம், அந்த பாவத்தினால் வந்த மரணம் உலகத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறினார்கள். 14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களும் இந்த பாவத்துக்கு உடன்பட்டு போனார்கள். காரணம் அந்த சந்ததி, அந்த வித்து. அதனால அவங்களும் பாவிகள் ஆனார்கள். அதனால இயேசு கிறிஸ்து
இப்போ அந்த ஆதாமுக்கு பின்பு வந்தவர், வசனம் சொல்லுது, ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இயேசு கிறிஸ்துவை போல ஆதாம் மாம்சம் இருக்கிறான். அவன் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு அதே சரீரத்திலே இயேசு வந்து தன் மீது சுமந்து கொண்டு அந்த பாவத்தை இங்கே நிவர்த்தி ஆக்குகிறார். இது அவர் மேல விழுந்த கடமையா இருந்ததுனால அவர் நீங்காத பாத்திரமாய் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் நமக்கென்று ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். பிதா சொல்ற, நான் பிதா கொடுத்த பாத்திரத்திலே பானம் பண்ணாது இருப்பேனோ. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் திராட்சரசம் ஊற்றி இருந்தா குடின்னு சொல்றாரா? இல்ல. இந்த உலகத்திலே நீர் நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும். அதான் நீங்காத பாத்திரம். தேவன் உன்னை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். உன்னுடைய ஆயுசு நாட்கள் கடிகாரம் முல்லை போல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணை மூடி கண்ணை திறந்தால் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் ஆயுசு காலம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீ தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருப்பதனால நீங்காத பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உனக்கு சொல்லுவதை நீ செய்வதே நீங்காத பாத்திரம். கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுது, ஏசாயா 53 சோத்திரம் 6வது வசனத்துல 5 வசனங்கள்ல மறுபடியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். காரணம், சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக. சமாதானம். வசனம் சொல்லுது, சங்கீதம் 22:16 கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இப்போ காயப்பட்டார். இந்த தீர்க்க தரிசனமான வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 34வது வசனத்தில் நிறைவேறுகிறது. சகரியா 12:10 தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த எபிரேய வார்த்தை குத்தினார்கள், காயப்பட்டு அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஊடுருவும்படி குத்தினார்கள், உள்ளே ஆழமா இறங்கும்படி உருவ குத்தினார்கள் என்ற பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாங்கின அடி, நல்லா கவனிங்க, நம்முடைய தோல் ரொம்ப தடிமனானது. தோல் லேயர் உண்டு, லேயர் படிப்படியா இருக்கும். இப்போ இயேசுவை குத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு தடிமனா இருக்கிற தோலை கிழித்து உள்ளே இருக்கிற ரண மாம்சம் வரைக்கும் வேதனையை கொடுத்தது. அவ்வளவு ஊடுருவ குத்தி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட காயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாய், நீங்காத பாத்திரமாய் இயேசு வந்ததினாலே நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டார் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? மொத்த உலகத்தின் பாவ பாரத்தை தன் மீது சுமத்தி கொள்வதை காண்பிக்கிறது. அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. நொறுக்கப்பட்டார். வசனம் சொல்லுது 53வது அதிகாரம் ஏசாயால 10வது வசனத்துல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அல்லேலூயா. கர்த்தரை நொறுக்க சித்தமானார். 1 பேதுரு 2:24 எதற்காக? நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் என்பதுதான் பொருள். அல்லேலூயா. யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப நொறுக்கப்படுவது எதை காட்டுதுன்னா, நசுக்கப்படுவது, உடைக்கப்படுவது. அல்லேலூயா. இந்த உள்ளம் உடையும் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. உள்ளத்தை உடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்க முடியாது. ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை கரைக்க முடியாது. நீ பாருங்க, ரொம்ப கல் நெஞ்சக்காரர்களா இருக்கிறாங்க, கரையாதவர்களா இருக்கிறாங்க, மனம் இலகாதவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப கடினமா உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கவே முடியாது. ஆனால் இயேசுவால மட்டுமே அதை உடைக்க முடியும். அந்த வல்லமை சிலுவை மரணத்திற்கு உண்டு.
சிலுவையே குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். நீங்க சிலுவையை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லைன்னு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுது. ஆக்கினை, தண்டனை. ஆக்கினை என்ன? ஆமா, தண்டனை. இந்த தண்டனை எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார்? நல்ல கவனிங்க. தண்டனையை கொடுப்பதும் தேவன், தண்டனையை ஏற்பதும் தேவன். காரணம், அந்த பகை இப்போது சமாதானமாய் மாற தேவகுமாரனாக அவதாரம் எடுத்து தேவனுக்கு இருக்கிற கோபத்தை ஆற்றுவதற்கு அவர் தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஆக்கினியை அடைந்தார் என்று வேதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரே வீட்டில் தான் அம்மாவும் பொண்ணும் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, பேசுறதில்லை. ஆனால் வீடு ஒன்று தான், ஒரே வீடு தான். இப்போ என்ன இல்லைன்னா, ரெண்டு பேருக்கும் சமாதானம் இல்லை. ரெண்டு பேருக்கும் சமாதானம் இல்லை, பகையோடு இருக்கிறாங்க. இந்த பகை எப்பொழுது நீங்குமோ அப்போதான் ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் வரும். இந்த பகை ஏன் வந்தது? ரெண்டு பேருக்கும் பகை ஏன் வந்தது? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காதபடிக்கு ஏன் பகை வந்தது? பேச்சுவார்த்தை இல்லாதபடிக்கு ஏன் பகை வந்தது? பாவம். ஸோ இந்த பாவத்தை தேவன் சுமந்தால் மட்டுமே, அதற்கான தண்டனையை பெற்றால் மட்டுமே அங்கே ஒப்புரவாகுதல் வர முடியும். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் கிடைக்கும். அந்த ஆக்கினையை இயேசு தன்மேலே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் இயேசு மறுபடியும் சிலுவைக்கு போகிறார், சிலுவையிலே பாடுபடுகிறார். அதான் பைபிள் சொல்லுது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், நீங்க 28 முதல் 6ஆம் அதிகாரம், நீங்க 1 முதல் 6 வசனங்கள் 7 வசனங்கள் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் மறுபடியும் தவறு செய்யும் போது, மறுபடியும் பாவம் செய்யும் போது நாம் தேவனை அவமானப்படுத்துகிறோம், சிலுவையில் அறைகிறோம் என்று வேதம் சொல்கிறது. காலின் கீழாக போட்டு மிதிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நாம் நினைத்து பார்க்காமல் இருப்பதனால்தான் நாம் திரும்ப திரும்ப நம்முடைய பலவீனங்களிலே விழுந்து பாவம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் முதல் 17 வசனங்கள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்படின்னா தூரமாயிருந்த நீங்கள் எங்க தூரமா இருந்தீங்க? எதுக்கு தூரமா இருந்தீங்க? எவ்வளவு தூரத்தில் இருந்தீங்க? என்ன தூரம் அது? வசனம் சொல்லுது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அல்லேலூயா. இருதிறத்தாரையும் நம்மையும் தேவனையும் இஸ்ரவேலரையும் புறஜாதிகளையும் ஒரே ஜனமாக தேவனிடத்திலே சமாதானத்தோடு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தூரமாயிருந்த நாம, பகைவராயிருந்த நாம இப்போது சமாதானமாகி இருக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, கவனிங்க, நாம தான் அநீதி உள்ளவர்கள், இந்த அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிறதல்ல. ஏன்னா நான் பிதாவினிடத்தில் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா கவனிங்க.
இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்காதபடிக்கு பத்திரமாய் பார்த்து கொள்ள காரணம் ஒன்று இருந்தது. இப்போ நாம முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னை பார்த்துக்கிட்டே வேறொரு சிந்தனை ஓடுதா? என்னை பார்த்துக்கிட்டே எத்தனை பேருக்கு வேற சிந்தனை ஓடுது? ஹலோ, நான் சொல்றதுக்கு நீங்க கேட்குற பதில் சொல்லணும், அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு சிந்தனை வேற எங்கன்னா ஓடுதா? எத்தனை பேருக்கு ஓடுது? இயேசுக்கு ஓடுச்சு. என்ன பார்த்தாருன்னா, வசனம் சொல்லுது எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை அவர் பார்க்கிறாரு. சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கிறாரு. அவர் சந்தோஷத்தை பார்க்கிற வேளையில அவமானத்தை எண்ணாமல், பக்கத்தில் நடக்கிற அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்படித்தான் சிந்தை இருக்கணும். நல்லா கவனிக்கணும். என்ன நீங்க கவனிக்கிறீங்கன்னா உங்களுடைய இன்னொரு சிந்தை தேவனுக்கு சம்பந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இங்க உட்கார்ந்துகிட்டு உலகத்தின் சிந்தனை இருக்கக்கூடாது, அது பிரயோஜனப்படாது. ஆனா இயேசுவுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம். எவ்வளவு பாடுங்க, அவமானம் படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி என்ன பார்த்துட்டே இருக்காரு? சந்தோஷத்தை பார்த்துட்டே இருக்கிறார். என்ன சந்தோஷம்? எபிரேயர் 2:9-10 வாசிக்கும் போது, தேவ கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஒவ்வொருவருக்காக, பைபிள் சொல்லுது, ஒவ்வொருவருக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் தமக்காகவும், நல்லா கவனிங்க, தமக்காகவும் தம்மாலேயும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இதான் அவருக்கு முன்னாடி இந்த சந்தோஷம். அதனாலே தேவன் அவரை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்தி எந்த குறைந்தவராய் தேவன் இருக்கிறார். அப்ப நமக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா? என்ன சந்தோஷம்? உங்களுக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருக்கு? அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த பாத்திரம் அவர் விட்டு நீங்காம இருந்துச்சு. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கணும். என்ன பாடு வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் அதையெல்லாம் பார்க்காம எனக்கு மகிமையிலே ஒரு இடம் இருக்கிறது. கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என்று சொன்ன இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நான் சந்திக்க போகிறேன் என்கிற சந்தோஷம் எப்போதும் உள்ளத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரத்தில் 26 முதல் 28 வரைக்கும் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த அப்பத்தை புசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன தெரிவிக்கிறீங்க? என்ன மரணம்? என்ன மரணத்தை தெரிவிக்கிறோம்? இந்த அப்பத்தை வாங்கி புசிக்கும் போது, இந்த ரசத்தை வாங்கி குடிக்கும் போது அவருடைய மரணத்தை நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட மரணம். அல்லேலூயா. விபரீதங்களை சகித்தவரை பார்க்கிறீங்க, எவ்வளவு பாடுபட்டார்னு பார்க்கிறீங்க, எவ்வளவு அவமானப்பட்டார்னு பார்க்கிறீங்க. இதெல்லாம் நீங்க நினைவு கூறுகிறீங்க இதை சாப்பிடும் போது. அல்லேலூயா. இதை நாம சாப்பிட்ட நாம இதே போல நமக்கு வரக்கூடிய பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையோடு புசிக்கிறோம். அல்லேலூயா. அபாத்திரமாய் போயிடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தெரியாமல் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு, தெரிந்து செய்தால் இரட்டிப்பான தண்டனை உண்டு. தண்டனை கண்டிப்பா உண்டு. ஒருத்தன் தெரியாம தவறு செய்தாக ஒரு சில அடிகள் அடிக்கப்படும். ஆனால் தெரிந்தே செய்தால் மிகுதியான அடிகளை தேவன் அடிப்பார். பைபிள் சொல்ற சத்தியம். நீ தப்பு பண்ணிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னாலும் மன்னிப்பு உண்டு. தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு மனம் கசந்தி அழுதாலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ரெண்டுமே தண்டனை உண்டு.
அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தர் நல்லவர். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். தேவன் நமக்கு பாடுபட்டு சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த இந்த விலையேற ரட்சிப்பை இந்த பாத்திரத்திலே நமக்கு பங்கெடுக்கும் போது நம்முடைய பாத்திரமும் அவரை போல் இருக்க வேண்டும். அதற்கு மகிமை உண்டாகட்டும். 2வது அதிகாரத்தில் 12வது வசனம் முதல் 15 வரைக்கும், ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானத்தில் என்ன செய்துட்டீங்க? அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டதை போல நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. அதே மாதிரி தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினது போல நீங்கள் அவரோடு கூட எழுந்திருக்கிறீங்க, புது ஜீவன் பெற்றிருக்கிறீங்கன்னு கொலோசியருக்கு எழுதுறார். அல்லேலூயா. 13ஆம் வசனம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாய் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வெற்றியையும் நீ நினைவு கூற வேண்டும். அதுதான் அப்பத்தையும் ரசத்திலும் பங்கெடுக்கிறோம். அல்லேலூயா. தீமோத்தேயு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். மரிச்சாதான் என்ன செய்ய முடியும்? பிழைத்து இருக்க முடியும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்காத பாத்திரமாகிய இயேசு நம்மை விட்டு அவர் நீங்கிவிடக்கூடாது, அவரை விட்டு நாமும் நீங்கிவிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசு விட்டு நீங்க கூடாது. இயேசுவை விட்டு ஒருத்தர் நீங்கினா அவர் என்ன செய்யறாரு? அவர் மறுதலிக்கிறார். அப்போ சிலுவையிலே கெத்செமனே தோட்டத்திலே பிதாவை நோக்கி என்ன ஜெபித்தார்? நீங்காத பாத்திரமா என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, எனக்கு நீர் கொடுத்த கடமையை நான் சரியாய் செய்து முடித்து நீ யாரை காப்பாற்ற சொன்னீங்களோ அவங்கள காப்பாத்தி உங்களை விட்டு என்னை விட்டு அவங்க நீங்காதபடி காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இயேசுவை விட்டு நீங்காத பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அந்த பாத்திரம் நம்மை விட்டு நீங்காமல், இயேசு நம்மை விட்டு நீங்காமல் இருந்தால், நாம் அவரை விட்டு நீங்காமல் இருந்தால் நமக்கு சில ஆசீர்வாதங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனே தந்துட்டாருங்க, வேற என்ன தரமாட்டாரு? யோசிக்கிறீங்களா? குமாரனையே கொடுத்தவர் இந்த உலகத்தை வேற எதை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் அவரை விட்டு நீங்காமல் இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் அருள்வார். 2வது எபேசியர் 2:7 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது நாமும் உயிரோடு எழும்பி இருக்கிறோம். இயேசு உட்கார்ந்து இருக்கிறாருங்க, நாம் ஒரு நாள் உட்கார போகிறோம். அவர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறார், நமக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். நிச்சயமா நம்மளை கொண்டு போய் உட்கார செய்வேன்னு சொல்றார். மகிமையின் வாழ்க்கை நமக்கு இருக்குன்னு உறுதியா சொல்றார். அல்லேலூயா. 3வது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மகிமையில வெளிப்படு. எங்க வெளிப்படுவீங்க? எங்கன்னா போறோம் போங்க, நாசமா போனா உனக்குன்னா டைலாக், நான் எக்கேடு கட்டு போனா உனக்குன்னா, நான் இல்லைன்னா தான் உன் கதை தெரிய போகுது. எங்க போற? நரகத்துக்கு. ஆனா இயேசு இங்க என்ன சொல்றாரு? அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
எங்க இருக்குது தெரியுமா? எங்க இருக்கு? மகிமையில வெளிப்படுறது எங்க இருக்கு? மறுரூபத்தில் இருக்கு. மறுரூபமாக ரெடியா இருக்கிறியா? மறுரூபமாக ரெடியா இருக்கிறியா? வந்தா போயிடலாமா? எத்தனை பேர் வந்தா போலான்றீங்க? இப்படி ஒரு சோதனையா எனக்கு? அல்லேலூயா. இயேசு வந்தா எத்தனை பேர் போலாம்? எத்தனை பேர் போக முடியும்? ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுவோடு போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஓவர்சியர் போஸ்டிங், ஓவர்சியர் பதவி, தமிழ்நாட்டுக்கு தலைமை போதகர், ஓவர்சியர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எல்லா அலுவல்களிலும் ஓவர்சியர் அவர் தான். அந்த பதவிக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் வாக்களிக்கணும். எவ்வளவு அதிகமாக எத்தனை பேர், 2-3 பேர் சீனியாரிட்டி உள்ளவங்க நிற்கலாம். அவங்க ஓட்டு போடுவாங்க. யார் அதிக வாக்கு எடுத்தாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களை ஓவர்சியராக தலைமைத்துவம் அறிவிக்கிறது. இந்த ஓவர்சியர் பதவிக்கு வந்து பணியாற்ற வேண்டுமானால், ஊழியம் செய்ய வேண்டுமானால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நல்லா கவனிங்க. எவ்வளோ பெரிய சபையை சொந்தமாக கட்டி அந்த சபைக்கு அவர் தலைவராக இருந்தாலும் போதகராக இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து அவருக்கு இருந்தாலும், கவனிங்க, சபை மட்டும் சொல்றேன், பெரிய சபை, ஒரு 10,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த சபையை அப்படியே விட்டுட்டு எனக்கு சபைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி இந்த பதவிக்கு வந்தா மட்டும்தான் அந்த பதவி. நான் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பதவியில் இருப்பேன், 5 வருஷத்துக்கு இந்த சபையை நான் விட்டுட்டு அப்புறம் வந்து சேர்ந்துக்கிறேன், கிடையாது. நீங்க பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு வரணும், சபை நான் விட்டுறேன், நான் இந்த தொண்டு செய்யறேன், இந்த பதவிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஒரு ஊழியத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவோடு வரணும்னா இங்க இருக்கிற குப்பையை நீ விட்டுட்டு வந்தாதான் வர முடியும். குப்பைன்னா எது? குப்பைன்னா எது? எனக்கு லாபமா இருக்கிறது எதுவோ அதெல்லாம் என்னது? குப்பை. எதெல்லாம் எனக்கு இங்க லாபமோ அதெல்லாம் குப்பை. அந்த குப்பைய, அந்த லாபத்தை நீ என்னைக்கு விடுறியோ அன்னைக்கு தான் உனக்கு மகிமை, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல வர்றார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 2 நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒன்று, இயேசு இப்ப வந்தா நாங்க அவரோடு போவோம், அல்லது நாங்க மரிச்சிட்டா, மரித்த பிறகு இயேசு வந்தா அப்போ நாங்க அவரோடு போவோம். 2 நம்பிக்கையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 2 நம்பிக்கையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு மட்டுமே இயேசுவோடு கூட உட்காரும்படியான அதிகாரம், அருள் கிடைக்கிறது. அப்ப இயேசு இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்காக அந்த பாத்திரத்தை தன்னை விட்டு நீங்காமல் பார்த்து கொண்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு இருக்கும்படி நம்மை பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை விலக்கி அவரோடு நீங்காமல் இருந்தா மட்டும் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் பிதாவை விட்டு நீங்காதவராய் ஜெபத்திலே உன் சித்தம் எனக்கு நடக்கட்டும்னு சொன்னாரே. இப்ப நாம ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் நீங்காமல் இருந்தால் மட்டுமே இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். இயேசுவை விட்டு நீங்காதீங்க, சிலுவை விட்டு நீங்காதீங்க. அல்லேலூயா. அப்பப்போ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி சபையையோ ஊழியத்தையோ இயேசுவையோ மாற்றாதீர்கள். அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவர் சித்தம் என்னவோ, அவர் விருப்பம் எதுவோ அதை செய்யுங்கள். இயேசு உங்களை மகிமையில கொண்டு போவார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒன்று நம்மோடு வரப்போவதில்லை, ஒன்றும் வரப்போவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மோடு கூட வரப்போவதில்லை. அவங்களுக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் தான் வருவாங்க. நான் வெறுமையாய் வந்தேன்,
நிர்வாணியாய் வந்தேன், ஒன்றுமில்லாமல் வந்தேன், அப்படியே போவேன். அல்லேலூயா. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை, ஒன்றும் வரப்போகிறதும் இல்லை. ஸோ நாம் போகிறது ஒன்றே ஒன்று தான். அவனவன் தான் செய்த கிரியைக்கு தக்க பலனை பெறும்படி அவன் கிரியைகள் அவனோடு கூட போகும். அவன் கிரியைகள் சுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்போதான் ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. நியமிக்கப்பட்ட பாத்திரம் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் எதுக்காக? சிலுவைக்காக. மத்தேயு 26:42 வாசிக்கிறோம். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். சில மொழிபெயர்ப்புகளை புரிந்து கொள்வது நமக்கு சிரமமாக இருக்கும். தமிழாக இருந்தாலும் சில வார்த்தைகளை படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்ல வர்றாரு? பானம் பண்ணினால் ஒழிய, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய, தண்ணி எடுத்து சொம்புல குடிக்கிற மாதிரி இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டு முடித்த பிறகு, அதுதான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் மொண்டு குடிக்க, இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள, சிலுவையை ஏற்றுக்கொள்ள தான் நான் வந்திருக்கிறேன். அதான் எனக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரம். சங்கீதம் 40 வாசிக்கிறோம் 7-8. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிற, வேதத்தில் எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கு? அவரை குறித்து என்ன எழுதி இருக்கு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 10:5 அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதுக்கு? நியமிக்கப்பட்டதை நிறைவேற்ற, நியமிக்கப்பட்டதை நிறைவேற்ற. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவன் உன்னை நியமித்து இருக்கிறார். உன்னை தேவன் நியமித்திருக்கிறார். நோக்கத்திற்காக நியமித்திருக்கிறார். அவர் திட்டத்திற்காக உன்னை நியமித்திருக்கிறார். எது வரைக்கும் விலகியே போய் கொண்டிருப்பாய்? எது வரைக்கும் விலகியே போவாய்? யோசித்து பாருங்க. நாம செய்யற தவறுக்கு நமக்கு தண்டனை கொடுத்திருந்தா எத்தனை தண்டனை கொடுத்துருக்கணும்? நாம செய்யற பாவத்துக்கு எவ்வளவு தண்டனை நமக்கு கொடுத்தா நமக்கு சரியா இருக்கும்? ஆனால் ஒன்றையும் நமக்கு கொடுக்காமல் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னும் உணராதவர்களா இருக்கிறோம், இன்னும் மனம் திரும்பாதவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உதாரணத்துக்கு உன் பிள்ளைகளே தவறு செய்யும் போது அதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, கண்டிக்கிறாய், கோபப்படுகிறாய். அதே தவறை நீ செய்யும் போது தேவன் எப்படி இருப்பார்? உனக்கு மன்னிக்கிறார். இன்றைக்கே மனம் திரும்பு. இன்னைக்கு உன் வாழ்க்கை நடைமுறைகள் மாறட்டும், உன் நடக்கை மாறட்டும், தேவனோடு உள்ள ஐக்கியம் வலுப்பெறட்டும். அவருக்காக நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். அவரை விட்டு ஒருபோது நீங்காதபடிக்கு அவர் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். இதான் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 33-34 சிமியோன் சொல்றார், மரியாளை பார்த்து சொல்றார், அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாய். நல்லா கவனிக்கணும்.
அநேகர் விரோதமாய் பேசப்படுவதற்கு, அடையாளமாக்கப்படுவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரே நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவமானம், நிந்தை இதெல்லாம் வரும்போது நமக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாய் திறக்காத ஒரு ஆட்டை போல தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் எதற்காக நியமிக்கப்பட்டார்? அது சொல்றேன், எதற்காக நியமிக்கப்பட்டார். சங்கீதம் 69:19-20. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் நிந்தையை சுமக்க இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிந்தை சுமந்தார். தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுக்குலம் எடுத்து நிந்தை சுமக்கிறார். ஒரு பெரிய அதிகாரியை ஒருவர் நிந்தித்தால் அவருடைய அதிகாரம் என்ன செய்யும்? அவரை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நிந்தையை சுமக்கிறார். இருதயத்தை பிளந்தது. நிந்திக்கிறாங்க, பிளந்தது. ஏற்றுக்கொள்கிறார். அதை சுமக்க வேண்டும், நிந்தையை சுமக்க வேண்டும். ஏசாயா 63:3 சொல்லுது, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்தில் அவர்களை மிதித்து என் உக்கிரத்தில் அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைபடுத்தி கொண்டேன். அல்லேலூயா. அவர் தனியாகத்தான் பாடு சவிக்கிறார். தனியா, யாருமே இல்லை அவர் கூட. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, யாருமே கூட இல்லை. நிந்தை அவரே தான் சுமக்கிறார். மார்க் 14:40 அவர் திரும்பி வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். வசனம் என்ன சொல்லுதுங்க? அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். யார் அவங்க? தம்மோடு இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மார்க் 3:14 சொல்லு, தம்மோடு இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு வந்து பார்க்கிறாரு, நித்திரை பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் தூங்குறதை இயேசு பார்த்துட்டு இருக்கார் தெரியுமா? கவலையற்றவர்களாய் தூங்குகிறார்கள், மதிமயங்கி தூங்குகிறார்கள். தேவன் மீது கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. நான் தேவனை நேசிக்கிறவனா இருந்தால் தூக்கம் என் கண்களுக்கு தூரமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் கண்டார், நித்திரை பண்ணுகிறதை கண்டார். இரண்டாவது என்ன கண்டார்? அவங்க கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததை கண்டார். நம்மளையும் பார்க்கிறார், நித்திரை மயக்கம். சொன்னார், தூக்கத்திலே பேசுறாங்க, என்ன பதில் சொல்றன்னு தெரியாம பேசுறாங்க, தூக்கத்திலே பேசுறாங்க. சொன்னார், இனி தூங்கி இளைப்பாருங்கள். இனிமே தூங்குங்க, நல்லா தூங்குங்க. மனுஷகுமாரன் தீர்மானிக்கப்பட்டபடியே போகிறார், தூங்குங்க. அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? நான் நிந்தையை சுமந்தது போல நீ என்ன செய்யணும்? நிந்தையை சுமக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 142:4 சொல்லுது, வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தனியாக சுமக்கிறார், தனியாக தான் நிந்தை சுமந்தார் இயேசு. இரண்டாவது, பிராண சிநேகிதனால் கைவிடப்பட நியமிக்கப்பட்டார். உயிர் நண்பன், ஒரே பந்தியிலே சாப்பிட்டவன், என் பிராண சிநேகிதன். சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். நீ யாரை நம்புறியா உன்னை கைவிடுவான். நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு கர்த்தனோடு பேசுகிறார். தேவனை நம்பாம நீ யாரையாவது நம்பினியனா 100% அவன் உன்னை நம்பிக்கை துரோகம் பண்ணுவான், உன்னை கைவிடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லூக்கா 22:48 அது நிறைவேறுது பாருங்க.
இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? அன்பின் முத்தம். வெளியே பார்த்தா, சீஷர்கள் பார்த்தா நேசிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ வேலையை அனுப்பியிருக்காரு, பெரிய கூட்டம் நடக்க போது போல் இருக்கு. யார்? மற்ற சீஷனுடைய பார்வை. தோட்டத்தில் 600 பேருக்கு மேல வந்திருக்காங்க. எதுக்கு? இயேசுவை பிடிக்க. ஆனா சீஷர்கள் அந்த கூட்டம் தூரத்திலிருந்து வரும்போது, யூதாஸ் முன்னாடி வரும்போது அவங்க சிந்தனை வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நைட் பிரேயருக்கு யூதாஸ் அனுப்புனது இதுக்கு தானோ? ஒருவேளை நைட் பிரேயர் நடக்க போகுதுன்னு நினைக்கிறான், அதான் இவ்வளவு பேரை கூட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. வந்த உடனே முத்தம் கொடுக்கிறான். பரவாயில்ல, இது வழக்கம்தான். ஆனா இயேசுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த முத்தம் வஞ்சனை உள்ளது, அந்த நேசம் வஞ்சனை உள்ளது, அந்த அன்பு வஞ்சனை உள்ளது. யூதாசே, முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய்? ஸோ நீ யாரை நம்புறியோ அவங்க உங்களை கைவிடுவாங்க. இயேசு கைவிடப்படுவதற்காகவே நியமிக்கப்பட்டார். அல்லேலூயா. பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமக்க இயேசு நியமிக்கப்பட்டார். சங்கீதம் 35:11, கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அது எங்க நிறைவேறுது? மத்தேயு 26:61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான். பொய் குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டை இயேசு சுமக்கிறார். உன் மீது யார் பொய் குற்றச்சாட்டை வைத்தாலும் கவலைப்படாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பொய் குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு வானத்துக்கு பூமிக்கெல்லாம் குதிக்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ பொய்யான குற்றச்சாட்டை அவர் சுமந்தார் நமக்காக. என்ன பொய்யான குற்றச்சாட்டு? ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் நிர்வாணி என்று பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆதாம் ஏவாளை சொல்லுகிறான், ஏவாள் பிசாசை சொல்லுகிறாள். குற்றச்சாட்டு தொடர்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு குற்றச்சாட்டை, அந்த குற்றச்சாட்டை இங்கே முறியடிக்க அதை சுமந்தார். நீ குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுவாயானால் கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஏசாயா 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. நான் நிரபராதி என்று சொல்லும்படி அவர் வாய் திறக்கவே இல்லை. பொய் குற்றச்சாட்டுக்கு அவர் அமைதியாகத்தான் இருந்தார். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்கு தெரியுமா கசாப்பு கடைக்காரன் கொண்டு போய் வெட்டதான் போறானோ? அந்த ஆட்டுக்கு தெரியுமா? ஆட்டுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும். தன்னை அடிக்கப்பட போகிறார்கள் தெரியும், தெரிஞ்சிருந்து வாயை திறவாம இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, வாயை திறந்து சொல்லி இருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நடந்திருக்காது இல்ல. இயேசு நடக்கும்னு தெரிந்தே வாயை திறவாதிருந்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவதற்கு இயேசு நியமிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்போ நான் இங்க நிக்கிறேன், என் கூட 2 பேரை நிக்க வச்சு அந்த 2 பேரோட சேர்த்து என்ன சேர்த்து நீங்க பேசுறீங்கன்னா எப்படி இருக்கும்? 2 பேர் நிக்கிறாங்க, திருட்டு பசங்க நிக்கிறாங்க, கொள்ளைக்காரங்க நிக்கிறாங்க, கற்பழித்தவன் நிக்கிறான், அவன் கூட நானும் நிக்கிறேன். அவன் தவறு செய்திருக்கிறான். என்னையும் சேர்த்து பேசும்போது என் மனம் எப்படி வலிக்கும்? எந்த தவறும் செய்யாத என் மனம் எப்படி வலிக்கும்? இயேசு வலி நிறைந்தவராய் அக்கிரமக்காரில் ஒருவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 53 ஏசாயா 12 சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதினால் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். வேதம் சொல்லுது. அக்கிரமக்காரரில் இயேசு ஒருவராக எண்ணப்பட்டார். மார்க் 15ஆம் அதிகாரம் 27-28 அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக
2 கல்லரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவும் கல்லராக தோற்றமளிக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதவாக்கியம் நிறைவேறுது, வேதவாக்கியம் நிறைவேறுது. அதனால தான் பைபிள் சொல்லுதுங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எங்க உட்காரக்கூடாது, எங்க நிற்க கூடாது, எங்க நடக்க கூடாது, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். 5வது, தூஷணத்தை ஏற்றுக்கொள்ள. சங்கீதம் 22:7-8, என்னை பகைக்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள். மத்தேயு 27:40 நிறைவேறுது. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். கொடிய தூஷணமாய். சில வேளைகளில் வாகனத்தில் போகும்போது நம்ம வாகனத்தில் போயிட்டே இருப்போம், திடீர்னு யாருன்னா குறுக்கில் வந்துட்டு நம்ம கீழே வர்ற மாதிரி எதனா செய்கை பண்ணிடுவாங்க. பதட்டத்தில் தப்பிச்சோம் உயிர் பழிச்சுட்டு போய்கிட்டு இருப்போம். தப்பே இல்லாத நம்மளை பார்த்து அசிங்கமாக திட்டுவாங்க. அதை கேட்டுட்டு மனசு ரொம்ப வேதனைப்படும், ரொம்ப வேதனைப்படும். இப்படி நம்மளை பேசுறாங்களே, நம்ம தவறே செய்யலையேன்னு. ஆனால் இயேசு கொடிய தூஷணமாய் தூஷிக்கப்பட்டார், ஏற்றுக்கொண்டார். அவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னை அவர் பார்த்தார், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று பார்த்தார், உன்னை விடுவிக்க வேண்டும் என்று பார்த்தார், ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், என்ன ஜெபம் பண்றோம்? அடி கொடுக்கணும், அடி கொடுத்தாதான் திருந்துவாங்க. இவங்களுக்கெல்லாம் அடி கொடுக்கணும், கையை காலை உடைக்கணும், கழுத்தை முறிக்கணும், அப்போதான் புத்தி வரும். இயேசு இதை சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. 6வது, அவமானத்தை ஏற்றுக்கொள்ள. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அவமானத்தை எண்ணாமல்னா அவமானத்தை அவர் என்ன செய்தாரு? பொருட்படுத்தவே இல்லை, சகிக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், கவனிங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அதாவது இங்க இருக்குல்ல தாடி இருக்குல்ல, இதை கொத்தா பிடிச்சி ஒரே இழு மொத்தமா வந்துருச்சு, என்ன வலி இருக்கும்? ஒரு தாடை மயிரை பிடிச்சி இழுத்தாலே செமையா வலிக்கும். இப்போ மொத்தமா கொஞ்சம் பிடிச்சி என்ன செய்யறாங்க? பிடிச்சி அப்படி இழுத்து இருக்கிறாங்க, ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது. கொடுத்தாராம். வாசிக்கும் போதே கஷ்டமா இருக்கு. நம்மை காப்பாற்ற. அல்லேலூயா. அவமானத்தை எப்படி தெரியுமா? உமிழ்நீரை சேகரித்து அந்த உமிழ்நீரிலே கொஞ்சம் சளியும் சேர்த்து ஊட்டச்சத்தெல்லாம் சேர்த்து அப்படி கொத்தா காரி மூஞ்சில துப்பி இருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? உன்னை நீ அங்க போற, இங்க பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டு அப்படின்னாலே கோவம் வந்துருதா இல்லையா? யாரை பார்த்து துப்புன? சண்டை வருதா இல்லையா? அதே தாங்கிக்க முடியல. ஆனா இயேசுவை முகமுகமாய் காரி உமிழ்ந்தார்கள். வேதம் சொல்லுதே, அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார். இதான் நியமிக்கப்பட்ட பாத்திரம். 7வது, விபரீதங்களை சகிக்க. விபரீதங்கள். எபிரேயர் 12:3, இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதம் என்று சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே நடைபெற்றது, அதை மறைக்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கிற கல்லர்களுக்கெல்லாம் அப்படி செய்யப்படவில்லை, ஆனால் இயேசுவுக்கு அப்படி செய்தார்கள். பக்கத்தில் இருக்கிற கல்லர்களை எல்லாம் தண்டிக்கவில்லை. அவங்க உடம்புல காயங்கள் இல்லை. நல்லா கவனிங்க,
சிலுவைக்கு கொண்டு போய் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா இவருக்கு அப்படி இல்லை. இரவு முழுவதும் இவர் அடிக்கப்பட்டார். இவருடைய உடம்பு கிழிக்கப்பட்டது. அவர் உடம்புல காயம் இல்லாத இடம் இல்லை. அல்லேலூயா. விரும்பத்தக்க ரூபம் இல்லை, பைபிள் சொல்லுது. விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவ்வளவு அழகானவர். அவருக்கு விரும்பத்தக்க ரூபமே இல்லை. அவ்வளவு அடி. என்ன செய்தாங்க தெரியுமா? அவரை நிர்வாணமாய் சிலுவையில் அறைந்தார்கள். நிர்வாணமாய். எவ்வளவு பெரிய விபரீதம். ஒரு செத்து போன பாடி எங்கேயாவது பார்த்தா கூட ரோட்ல போறவங்க என்ன செய்யறாங்க? ஒரு துணி எடுத்து மேல போட்டு பார்க்க முடியவில்லை, கஷ்டமா இருக்குன்னு போறாங்க. விபத்து நடந்துருச்சுன்னா கூட ஓடி போய் உதவி செய்கிறார்கள். செத்த பிரேதம் அழுகி இருந்தாலும் கூட அந்த மாம்சத்தை பார்க்க கூடாதபடிக்கு அதன் மேல் துணியை போட்டு மறைக்கிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். ஆனால் இயேசுவை நிர்வாணமாய் சிலுவையிலே அறைந்தது விபரீதம். இயேசு விபரீதங்களை சுமக்க நியமிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடித்த பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்மைதான் நம்மை உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. நீ விதவிதமா உடுத்துறியே, என் தேவன் கொடுத்த பிச்சை. உன்னை மகிமையால் மூடுகிறாயே, தேவன் செய்த தியாகம். பார்க்கும் போதெல்லாம் ஞாபகத்து வரணுங்க. அல்லேலூயா. ஞாபகத்து வரணும். அடிமையின் ரூபம். நம்மள யாரு? அடிமைகள். இந்த அடிமையின் ரூபம் எடுத்தார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இதுக்காக தான் நம்ம நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். தேவன் நம்மையும் நியமித்திருக்கிறார். நியமிக்கப்பட்ட பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமித்தார். எதுக்கு நம்ம நியமிச்சாரு? நாம ரட்சிக்கப்படணும். கோபாக்கினைக்கு நியமிக்கப்படல. இரண்டாவது, தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நம்மை நியமித்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41-42, எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகி எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சி. கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் நியமித்திருக்கிறார். மூன்றாவது, உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 3:4, 3ஆம் அதிகாரம் 3:4, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாடு வருது, கஷ்டம் வருதுன்னா அதுக்கு நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. நாலாவது, நித்திய ஜீவனுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 13:48, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட நாம் விசுவாசிக்கிறவங்களா இருப்போம், விசுவாசிகளா இருப்போம். அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 22:10, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ சபைக்கு வந்தேனா நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு நியமிக்கப்பட்டதை கர்த்தர் உனக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
சோத்திரம். இப்போ அவர் பட்டணத்துக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டது? பவுலுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டு எதெல்லாம் செய்ய வேண்டும் நியமிச்சார் ஆண்டவர்? 9 அப்போஸ்தலர் 9:15-16 அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக? நாம பாடுபட போகிறோம் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக. அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டு சாட்சியா இருக்க அப்போஸ்தலர் 22:16-15-14 அப்படியே தலைகீழ. இப்போது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம்னு கூட தோணுது. நீ தாமதிக்கிறது என்ன? அனனியா வந்து பவுலை கேட்கிறார், பவுலே நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷனுக்கு முன்பாக சாட்சியாய் இருப்பாய். நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 26:16-18 மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், நியமிக்கப்பட்டிருக்கிறாய். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன். எப்படியெல்லாம் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அல்லேலூயா. நாம் நியமிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது தூக்கி எறிந்து விட்டு போலாமா? பவுல் ஏற்றுக்கொண்டார். 2 தெசலோனிக்கேயர்ல 2:2 சொல்லுதுங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். பாடுபட்டோம், நிந்தை அடைந்தோம், வெகு போராட்டத்தை சந்தித்தோம். தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாடுபட்டார்கள். 19:23 16ஆம் அதிகாரம். என்ன பாடுபட்டாங்க? குறி சொல்லக்கூடிய ஒரு ஆதாய தொழில் அற்றுப்போனதினாலே பவுலையும் சீலாவையும் பிடித்து அநேக அடிகள் அடித்து பொதுவா எத்தனை அடி அடிப்பாங்க? 39 அடி அடிப்பாங்க யூதர்கள். 40 அடி அடிச்சா விடுதலை பண்ண மாட்டாங்க. 39 அடி அடிச்சு விட்டுருவாங்க. அதான் பவுல் 5 முறை 39 அடிகள் வாங்கி இருக்கிறார். பாடுபட்டார். அல்லேலூயா. சம அடி. ஒரு முறை அடிச்சு செத்துட்டான்னு தூக்கி போட்டாங்க. கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்ப பாடுபடுறதுக்கு நம்ம நியமிக்க. எந்த பாடு அனுபவிக்கிறோமா? நாம எதனா கஷ்டம் வந்தா ஏற்றுக்கொள்றோமா? அல்லேலூயா. பாடு வந்துச்சுன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனியா ரூம்ல கிடக்கிறோம். ஏன் அப்படி கிடக்கிறோம்? நமக்கு தெரியல நம்ம பாடு அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்று. அல்லேலூயா. நீ பாடுபட்டியனா ஆளுகை செய்வாய். இன்னைக்கு பாடுபட்டியனா அறுவடை செய்வாய். இப்ப பாடுபட்டியனா பின்னாடி நல்லா இருப்ப. அல்லேலூயா. அதுக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்க? பாடு அனுபவிக்கிறாங்க கர்த்தருக்காக. அதே மாதிரி நிந்தை அடைந்தார்கள் வசனம் சொல்லுது. இயேசுவை போல அவங்க நிந்தையை ஏற்றுக்கொள்றாங்க. 16:22 ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட்டார்கள். வஸ்திரத்தை என்ன செய்தாங்க? கிழித்து. ஒரு அடி அடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா என்ன செய்யறாங்க? கிழிக்கிறாங்க. வஸ்திரத்தை கிழித்து அவங்களை நிர்வாணமாக்குறாங்க. நிந்தை அடைந்தோம் சொல்லல, ஏற்றுக்கொண்டாங்க. வெகு போராட்டம். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பிசாசு வந்துருதாங்க. குறி சொல்லக்கூடிய ஆவி வந்துருது. வந்து இவங்களை ஜெபமே பண்ண விடாம தொந்தரவா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்தீரா
இந்த பட்டணங்களெல்லாம் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் என்னை நீங்களாக்கி விட்டார். பவுலினுடைய துன்பங்கள் பாடுகளை குறித்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 25 விதமான துன்பங்களை, பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. இறுதியா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 அவர் சொல்றார், ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நியமிக்கப்பட்ட பாத்திரமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எல்லாராலும் சொல்ல முடியுமா? எல்லாராலையும் சொல்ல முடியாது. எல்லாராலையும் சொல்லவே முடியாது. அதை செய்தால் மட்டுமே சொல்ல முடியும். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் இது முதல் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். நீங்கள் நல்ல ஓட்டத்தை ஓடுங்கன்றார், நல்ல போராட்டத்தை செய்யுங்கன்றார், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12 தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தீமோத்தேயுவே, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. 2 குறிப்பு தான் சொல்ல முடிஞ்சது. இன்னொரு குறிப்பு சொல்ல டைம் இல்லை, சொன்னா 12க்கு தான் முடியும். நீதியை நிறைவேற்றும் பாத்திரம். அவர் மேல் விழுந்த நீதி அதை நிறைவேற்றுகிறார். நீதியை நிறைவேற்றுகளா இருக்கணும். அல்லேலூயா. தனக்கு நஷ்டம் வந்தாலும் நீதியை நிறைவேற்றணும். வாயை திறந்து சொல்லிட்டா தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்? அதை செய்யணும் தான் பைபிள் சொல்லுது. ஒரு வாக்கு கொடுத்துட்டா தனக்கு நஷ்டம் வந்தாலும் நீதிமான் தவறாதவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, வாயை திறந்தா பொய்யா பேச கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வாயை கழுவி என்றைக்கு நீதியை பேசுவோமோ அன்றைக்கு நாம் நியமிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நீதியை நிறைவேற்ற வந்தார். என்ன நீதி? ஞானஸ்நானம் எடுக்கும்படி யோர்தானுக்கு வரும்பொழுது அந்த ஆற்றங்கரையிலே போய் யோவான் ஸ்நானத்தை கேட்கிறார், ஜான் பேப்டைஸ்ட், ப்ளீஸ் கிவ் மீ a baptism கேட்கிறார். என்ன சொல்றார்? நான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்க என்னட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படி கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு நீதியை நிறைவேற்ற வந்தார். எத்தனை பேர் நீதியை அங்கீகரிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. இயேசுவோடு கூட சிலுவையில் மரிக்கிறவர்களே நீதிமான்கள். அடக்கம் பண்ணப்பட்ட அவரோடு எழும்பினவர்களே நீதிமான்கள். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்காத பாத்திரம், நியமிக்கப்பட்ட பாத்திரம், நீதியை நிறைவேற்றும் பாத்திரம். நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவசாயல்
தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடொழியாய், ஜீவிப்பேனே நீடொழியாய். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன், தேவனோடிருப்பேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, உம்முடைய சாயலை தரிக்காமல், உம்மை போல தேவ சுவாவத்தை பெறாமல் ஒருபோதும் உம்மோடு இருக்க முடியாதப்பா. கர்த்தர் எங்களை உம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு போவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த பூமியிலே எங்களை கைவிடாமல் காக்க பரிசுத்த ஆவி கொடுத்து நீதியாய் வாழ உதவி செய்கிற கர்த்தாவே, உம்முடைய வருகை வரையிலும் எங்கள் ஜீவன் உள்ள வரையிலும் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் உம்மாலே உம்முடைய நீதியை கொண்டு எங்களை காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க, சபையாரை ஆசீர்வதிங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.